கல்பனாவும், மோனிகாவும் பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு. இவங்க 2 பேருமே எப்பவுமே சின்ன வயசுல எங்க போனாலும் ஒண்ணா தான் போவாங்க, வருவாங்க. ஒத்துமையா இருப்பாங்க. 2 வருஷம் என்ன 3 வருஷம் அப்படியே போயிடுச்சு. மோனிகா நல்லா படிச்சு ஒரு பெரிய வேலையில இருக்கிறாங்க. இன்னைக்கு சாயங்காலமே உன்னை சந்திக்கிறதுக்கு நான் வரேன். நீனு பஸ் ஸ்டாண்டுக்கு வேண்டாம். பூங்கா இருக்குல்ல அங்க வந்துரு நானும் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு உடனே கல்பனா ஃபோனை வச்சுட்டாங்க. உள்ள போறேம்மா என்னை விடுங்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டாங்க. கல்பனா காலையில சீக்கிரமாவே எழுந்திருச்சு, குளிச்சு கிளம்பிட்டு, ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ்கிரீம் எல்லாமே தயாராகிடுச்சா அப்படின்ட்டு திறந்து பார்க்குறாங்க. ஐஸ்கிரீம் வண்டியில வச்சு எடுத்துட்டு வந்த எல்லா மூங்கில் ஐஸ்கிரீம்களுமே காலி ஆயிடுச்சு. நீ ஜெயிச்சிட்ட. நான் பண்ணது தப்பு தான். என்ன விஷயம் சொல்லு நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. நல்ல வேலை இப்போவாச்சும் நீ சொன்னியே. எங்க புத்தியில எல்லாமே எட்டிடுச்சு. ஒரு நல்ல காலேஜ்ல உடனே அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருது. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நல்லபடியா கல்லூரி படிப்ப தொடங்கிட்டாங்க.